ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் இயக்கியிருக்கிற நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் தனுஷ் சிஸ்டரோட சன் பவிஷ் மெயின் லீடாகவும் இவர் கூட மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன் நடிச்சிருக்காங்க. இது ஜென்சியோட லவ், பிரேக்கப், பேச்சப், நடுவில் திரும்ப லவ்னு போகிற கான்செப்ட். இதோட கதையில் பிரபு ஒரு கேட்டரிங் ஸ்டூடெண்ட், நிலா நல்லா சாப்பிடக்கூடியவர். ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பிரபு அவளை விட்டு பிரிஞ்சிடறாரு. நிலா உடஞ்சி போய் எங்கே இருக்காளுன்னே தெரியாதபடி ஊரை விட்டு போயிடுறா. ஒரு வருஷம் கழிச்சு பிரபுவோட பேரண்ட்ஸ் அவன் கல்யாணத்துக்கு பிரீத்தியை பார்த்து வைக்க, அது பார்த்தா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒரு வாரம் டேட்டிங் போறாங்க. ஒரு வழியா பிடிச்சும் போகுது. ஒரு முடிவுக்கு வரும்போது தான் நிலா கிட்ட இருந்து வெட்டிங் இன்வைட் வருது. அதை பார்த்த உடனே பிரபு பழைய ஃபீலிங்ஸ்ல போக, அப்போ பிரீத்தி ஒரு முடிவு எடுக்கிறா. அது என்ன முடிவு? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, நிலா கல்யாணத்துல என்ன நடந்ததுன்னு பல விஷயங்கள் தெரிய வர்றது தான் இந்த படத்தோட மீதி பகுதி. நிலவுக்கு இனிமேல் கோபம் முன்னாடி ஒரு பக்கா ஜென்சி கதை. இன்னைக்கு அவங்களுக்குள்ள நடக்கிற லவ், பிரேக்கப், ஃப்ரெண்ட்ஷிப், கல்யாணம் வகைரா வகைராவை வடிகட்டாம அப்படியே தனுஷ் கொடுத்துருக்க படம். அதுக்கு மேல இவங்களுக்கு ஏத்த மியூசிக்கை ஜிவி பிரகாஷ் அமைச்சிருக்காரு. கோல்டன் ஸ்பேரோ ஹிட்டும் ஆயிடுச்சு. ஹீரோ மிடில் கிளாஸா இருந்தாலும் டாஸ்மாக் பக்கம் போகாம பப், ரெஸ்டோ பார், ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சினிமாட்டோகிராஃபர் லியோன் பெர்டோ யூத்ஃபுல்லா, கலர்ஃபுல்லா ஒவ்வொரு ஃபிலிமையும் வச்சிருக்காரு. ஆக்டர்ஸ்களுக்கும் ஹெவி பசங்களை கொடுக்காமையும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே பர்ஃபார்மன்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இவ்வளவு யங் ஆர்டிஸ்ட்களை பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. அப்போ முக்காவாசி எல்லாமே டிக் மார்க் தான். அந்த மீதி பெர்சன்டேஜ் படத்தோட டோனை சீரியஸா போகாம பார்த்துக்க வேண்டியது. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுல தான் கொஞ்சம் தடுமாற்றம். ஏன்னா கதையை கன்சிஸ்டண்டா சொல்ல முடியாம போனது தான். அதை விடுங்க, இந்த ஜென்சி ஒரு சமயம் ஒண்ணு இல்லைன்றானுங்க, இன்னொரு சமயம் முடியலடான்றானுங்க, தெளிவா பேச மாட்டானுங்க. இவனுங்க பிஹேவியரை புரிஞ்சிக்க முடியுது, ஆனா புரியல அந்த மாதிரி. ஆனா எதுக்கு எடுத்தாலும் சரக்கு பாட்டு தான். எவ்வளவு மச்சான் டே சொல்றாங்களோ அவ்வளோ அளவுக்கு இருக்கு. ட்ரக்குக்கு போல அது வரைக்கும். அதுவும் நடக்கிறது தானேன்னு காமிக்காம விட்டாங்களே, பெரிய விஷயம். படத்தை லைட்டாவே கொண்டு போனதால அவனுங்க கதறி அழுதாலும் நமக்கு ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது. ஆனா ஒன்னு நிச்சயம், இவனுங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாம இருக்கிறது தான் இந்த படத்தை கடைசி வரை பார்க்க வைக்குது. இந்த மாதிரி குழப்பமான கேரக்டர்களை மேல நம்பிக்கை வச்சு தான் போகணும். இதுக்கெல்லாம் சீக்குவல் வச்சா போயிட்டே இருக்குமே. ஏன்னா இவங்களோட லவ் அப்பப்பா மாறுது. கேப் விட்டு அடுத்த பொண்ணுக்கு ரூட் விடுறாங்க. அது இன்னொருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும். இதுல காமெடி பாசிபிளா இருக்கிறதுக்கு காரணம் தனுஷ் அதை வல்கராவோ ரூடாவோ அமைக்காது தான். எனக்கு பிடிச்சது எந்த சிரியாடான்னு இந்த மூணு பேரும் பேசிக்கிற இடம். பவிஷ் ஹீரோவா இருந்தாலும் அவருக்கு ஃப்ரெண்டா வர மேத்யூ தாமஸ் என்ன கமெண்ட் விட போறாருன்னு காக்க வச்சிட்டாரு. நிக்காவுக்கு அப்பா வர சரத்குமார் மனசுல நிக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை கேரக்டர் சமத்து. ஆனா ஜென்சி பிஹேவியர் ஜோனுக்கு கடைசியில தான் வராரு. பவிஷுக்கு நல்ல டான்ஸ் வருது, நல்லா இருக்காரு, ஸ்மைல் நல்லா இருக்கு. இந்த கேரக்டருக்கு தனுஷ் அவரை நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. ஆனா எமோஷன், மாஸ் மூமெண்ட்ஸ் வரும்போது இந்த கருப்பு சன் கிளாஸஸை போட்டு விட்டுறாரு. இது தனுஷ் சொல்ற மாதிரி ஒரு வழக்கமான காதல் கதை கிடையாது. இது ஜென்சி காதல், ஒரு புது நாம் சீனியருங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. படத்தை ஜென்சி பசங்க இதுல எவ்வளவு சரியா இருக்குன்னு பாக்குறதுக்கு வேணா நேரம் இருந்தா வருவாங்க. ஆனா நாம இப்படி இல்லாம அப்படி இல்லாம இருக்கிற நமக்கு ஒரு ஜாலியான டைம் பாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.